வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சோமநாதன், மத்திய நிதித்துறை செயலாளர், மூத்த IAS அதிகாரி, மத்திய நிதி அமைச்சகத்தில் பல முக்கிய பொறுப்புகளை திறம்பட நிர்வகித்து வருபவர். அத்துடன் தமிழ்நாடு அரசிலும் பல முக்கிய பொறுப்புகளை மேற்பார்வை செய்தவர். வணக்கம். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த சமயத்தில் நிறைய மாநிலங்கள்லேருந்து தொடர்ந்து புகார் வந்துக்கிட்டே இருக்கு. முன்னாடியும் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எங்களுக்கு வரவேண்டிய நிதி பங்கு கிடைப்பதில்லைன்னு தொடர்ந்து புகார் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்க மத்திய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கு? அதாவது இதில் ரெண்டு அம்சங்கள் உள்ளன. ஒன்று, பொதுவாக நிதி பங்கீடு, அது நிதி ஆணையம், ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு கோட்பாடு, பரிந்துரை. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய வருமானத்தில் எந்த பங்கு மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டும். தற்போதைய நிதி ஆணையத்தின் பரிந்துரை 41%. அந்த 41%த்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பதும் அந்த நிதி ஆணையம் பரிந்துரை செய்வது வழக்கம். அந்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்று அதன் அடிப்படையில் மாதம் வரி பங்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பங்கீடு இவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு வாதம் இருக்கலாம். அதை நிதி ஆணையத்தின் முன் வைப்பது அனைத்து மாநிலங்களின் உரிமை. அது 41 இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்க வேண்டும், அது இன்னொரு வாதம். அது மத்திய அரசு அதிகமாக இருக்குமா, இல்லை மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டுமா, இதுவும் இன்னொன்று. ஆனால் அவர்கள் அளிக்கப்பட்ட அந்த பரிந்துரைக்கேற்ப மாதம் ஒரு மாதம் கூட விடாமல் எந்தவித பாகுபாடும் பாரபட்சமும் இன்றி அந்த நிதி பகிர்மானம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எந்த மாதத்திலும் எந்த மாநிலத்திற்கும் குறைவாகவோ அதிகமாகவோ கொடுத்ததில்லை, கொடுப்பதும் இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். இது ஒன்று. இரண்டாவது, பல மத்திய அரசின் சில திட்டங்கள் உள்ளன, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். இந்த திட்டங்கள்ல 60-40 என்கிற பகிர்மானத்தில், அதாவது 60% செலவு மத்திய அரசு, 40% செலவு மாநில அரசு அப்படின்னு பல திட்டங்கள், ஸ்கீம்ஸ் இருக்கின்றன. அந்த ஸ்கீம்ஸ்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன அளவு ஒதுக்க வேண்டும் என்பது அந்த ஸ்கீமின் தன்மையை பொறுத்தது. அது இப்போ ஆயில் பாம் என்ற ஒரு ஸ்கீம் தான், சில மாநிலங்களுக்கு பொருந்தும், சில மாநிலங்களுக்கு பொருந்தாது. சில ஸ்கீம்ஸ்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொருத்தமான சில ஸ்கீம்ஸ் உள்ளன, திட்டங்கள் உள்ளன. அந்த திட்டங்களை பொறுத்தவரைக்கும் அது நிதி அமைச்சகம் நிர்வகிக்கக்கூடும் திட்டங்கள் அல்ல. அது அந்த தனித்தனி அமைச்சகங்கள் உள்ளன மத்திய அரசில். அந்த திட்டங்களில் என்ன அளவு போய் சேர்கிறது, சேரவில்லை என்பது அந்த அமைச்சகங்கள் தான் அதை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆகையினால இந்த நிதி பகிர்மானத்தில் எந்தவித அரசியல் சார்பில்லாத ஒரு கோட்பாடைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆனால் அது இந்த நிதி ஆணையத்தின் பரிந்துரையே சரியல்ல, தென் மாநிலங்கள் அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும், கொடுத்திருக்க வேண்டாம் என்பது அது ஒரு தனி கருத்து. நிச்சயமா அந்த கருத்துக்கு தான் நான் இப்போ வரலான் இருந்தேன். ஃபைனான்ஸ் கமிஷன் ஜனத்தொகை அடிப்படையில் நிதி பங்கீடு நிர்ணயம் செஞ்சதுனால்தான் தென்னிந்திய மாநிலங்களுக்கு நஷ்டம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராக்கெல்லாம் எவ்வளோ வரி அங்கேருந்து வசூலாகுதோ அதில் ஒரு சிறிய பங்கு தான் கிடைக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை இந்த விஷயத்தை பரிசீலனை செய்து சரி செய்வதற்கு ஏற்கனவே அந்த நிதி ஆணையத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ரெக்கமெண்டேஷன்ல அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, இதையும் கவனிக்க சொல்லி. அதாவது இந்த முறை நிதி ஆணைய 16வது நிதி ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள், அந்த பட்டியலில் இந்த முறை மிக எளிமையாக அரசியல் சாசனத்தில் என்னென்ன அவர்களுக்கு பொறுப்புகள் உள்ளனவோ அதை மட்டுமே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பல முறை அதில் வேறு பல கருத்துகள் சேர்க்கப்பட்டிருந்தன. இந்த முறை அவ்வாறு இல்லை.
கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்கோ அது மட்டுமே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு. தென் மாநிலங்களில் வசூலிக்கப்பட்ட வரி தொகைக்கு குறைவாகத்தான் அவர்களுக்கு வருகிறது என்று இது ஒரு மிகவும் காம்ப்ளெக்ஸான கடினமான ஒரு விஷயம். இதில் 3 விஷயங்கள் நான் சொல்லக்கூடும். ஒன்று, ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு வரி வசூலாயிற்று என்பது கணக்கிடுவதில் சில நுணுக்கங்கள் உள்ளன. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது பெரிய அளவில் இன்கம் டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், மத்திய அரசின் நிறுவனம் தான். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 20,000 கிளைகள் இருக்கின்றன. 20,000 கிளைகளுக்கு மேல உள்ளன. அவை இந்தியா முழுவதிலும் உள்ளன. ஆனால் இவர்களின் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பாம்பேயில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த தலவாரியாக இன்கம் டாக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோமானால் பாம்பேல தான் இந்த இன்கம் டாக்ஸ் கலெக்ட் ஆகுது. இதை வைத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் ஸ்டேட் பேங்கினுடைய ப்ராஃபிட் முழுக்க ஜெனரேட் ஆகுதுன்னு சொன்னா அது தவறு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆகையினால சில வரிகளில் அந்த வரி உண்மையிலேயே அந்த இடத்திலிருந்து தான் வருகிறதா என்றால் இல்லை. அதே போன்று நீங்க அசோக் லேலண்ட் எடுத்துக்கொண்டால் அதன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் சென்னையில் சமர்ப்பிக்கப்படும். ஆனால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருந்தான் உள்ளதா என இல்லை. ஆகையினால கணக்கிடுவதில் ஒரு சிக்கல் உள்ளது. ஒன்று. இரண்டாவது, நீங்க இதே ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டோமானால், அதாவது எங்கு வசூல் ஆகிறதோ அந்த இடத்தில் தான் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால், இது ஒரு உதாரணத்தை நான் சரி தவறு என்று சொல்லவில்லை. நான் ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் வணிக வரி ஆணையராக பணியாற்றியுள்ளேன். தமிழகத்தில் பெரும்பாலான வணிக வரி 2 மாவட்டங்களில் இருந்து வருகின்றது, சென்னை, கோயம்புத்தூர். இந்த அடிப்படையில் தான் நிதி பங்கீடு செய்ய வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க முடியுமா? தஞ்சாவூர் ஜில்லாவிலோ தூத்துக்குடி ஜில்லாவிலோ அல்லது பெரம்பலூர் போன்ற பின்தங்கிய மாவட்டங்களிலோ கொடுக்காமல் அந்த பணம் முழுவதும் சென்னை, கோயம்புத்தூருக்கே அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற. ஏனென்றால் ஒரு கோட்பாடை மத்திய அரசு அளவில் எடுத்துக்கொண்டால் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் என்று ஒன்று உள்ளது. இதுவும் ஒரு சிக்கல். இது ஆகையினால நான் 3வது விஷயத்துக்கு வருகிறேன். இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் சிஸ்டம். கூட்டாட்சி என்பது கூட்டு குடும்பம் போன்றது. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு அண்ணனின் வருமானம் அதிகமாகவும் ஒரு தம்பியின் வருமானம் சற்று குறைவாகவும் இருந்தால் அந்த பங்கீடு ஸ்ட்ரிக்டா இல்ல, இது மட்டும் நான் தான் வச்சுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியாக இருக்குமா? ஆகையினாலே இந்த நிதி பங்கீடு என்பது அரசியல் ஒரு புறம் இருக்க இதில் பல நுணுக்கங்கள், சிக்கல்கள், விஷயங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்த பார்வையுடன் பார்த்து நிதி ஆணையமானது பரிந்துரைகளை அளிக்கிறது. முக்கியமான 3 கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இதுல ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குதோ அதுபடி ஸ்ட்ரிக்டா எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கிடைக்கிறதா? ஒண்ணு, அது நீங்க கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. 2வது, நேரத்துக்கு கிடைக்குதா? சரியான நேரத்திலும் கிடைக்கிறது. ஆனால் நிதி ஆணையம் பல மானியங்களில் நிபந்தனைகள் சேர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய பரிந்துரை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடந்த 14வது நிதி ஆணையத்தின் பொழுது லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தாவிட்டால் மானியம் கொடுக்க கூடாது என்று கட்டாயமாக ஒரு நிபந்தனை இருந்தது. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடக்காவிட்டாலும் அந்த நிதியை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது சிக்கல். அதில் 2 கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நிபந்தனைகள் ஏன் வைத்தார்கள்? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவது நல்லதா கெட்டதா? நடத்துவது நல்லது என்றால் அந்த நிபந்தனை நல்லதுதானே. இதே போன்று பல நிபந்தனைகள் உள்ளன. அந்த மானியங்களுக்கு நிபந்தனை நிறைவேற்றப்பட்டு மானியம் கொடுக்கப்படாத எந்த உதாரணமும் இல்லை. இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி வரி வசூல் நிபந்தனையே இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அதில் 2 கருத்துகள் உள்ளன. ஒரு கருத்து என்னவென்றால் நிபந்தனை இருக்க வேண்டும், மாநில மக்களின் நலனுக்காக தான் இந்த நிபந்தனை போடப்பட்டுள்ளது, ஆகையினால நிபந்தனைகளை ஸ்ட்ரிக்டா நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கருத்து. இல்லை, அதை நீங்க மாநில அரசுக்கு விட்டுடுங்க, நாங்க நிபந்தனை பின்பற்றாவிட்டாலும் பணத்தை கொடுங்க இன்னொரு கருத்து உள்ளது. இதோட சேர்ந்த விஷயம் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது.
ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து அமல்படுத்தப்பட்டதிலிருந்து மாநில அரசுகளோட நிதி அதிகாரம் குறைந்து விட்டது, மத்திய அரசிடம் வந்து விட்டது. இரண்டாவது அதோட சேர்த்து காம்பன்சேஷன், அந்த இழப்பீடு அது கொடுக்கலன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது சில வருடங்களாக. எப்போதான் இது முடிவுக்கு வரும்? இது அதாவது நீங்க சொன்ன முதல் கருத்து சட்ட ரீதியாக சரியல்ல. மாநிலங்களின் நிதி அதிகாரம் குறைந்துள்ளதா என்று கேட்டால் ஆம், குறைந்துள்ளது. ஆனால் அதற்கேற்ப மத்திய அரசின் நிதி அதிகாரமும் குறைந்துள்ளது. ரெண்டுமே கூட்டு அதிகாரமாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் எந்த தீர்மானமும் மத்திய அரசால் நிறைவேற்ற இயலாது. மத்திய அரசும் மாநிலங்களில் 2/3 3/2 மாநிலங்களும் சேர்ந்தால் மட்டுமே எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட முடியும். இரண்டாவது, காம்பன்சேஷன் என்பதை பொறுத்தவரையிலும் ஜூலை 22 வரைக்கும் என்னென்ன காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ, எதற்கு ஏஜி சர்டிபிகேட்டுடன் கிளைம் வந்துள்ளதோ முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பப்போ என்னென்ன ஏஜி சர்டிபிகேட் வருது, ஏன்னா 22 ஜூலைக்கு பிறகு புதியதாக எந்த காம்பன்சேஷன் கிளைமும் கிடையாது. அந்த 5 ஆண்டு பீரியட் முடிந்து விட்டது. நீங்க தமிழ்நாடு அரசுலயும் பணிபுரிஞ்சிருக்கீங்க, முதலமைச்சர் அலுவலகத்திலே பணிபுரிஞ்சிருக்கீங்க, இப்போ நிதியமைச்சகத்திலையும் எல்லா பொறுப்புகளையும் கவனிச்சு வரீங்க. அதனால தான் இந்த கேள்வி கேட்கிறேன். மேற்கு வங்க முதலமைச்சர் நான் இங்க போராட்டம் நடத்த போறேன், எனக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் டெல்லிக்கு வரேங்கிறாங்க. கேரள முதலமைச்சர் டெல்லிக்கு வரேங்கிறாரு. எல்லாருமே அதாவது சிஸ்டம் சரியா இருக்கு, எல்லாருக்குமே சமமான அளவுல தான் நடத்தப்படுறாங்க. அப்படின்னா ஏன் இந்த புகார்கள் நான் பணியில் சேர்ந்த காலத்தில் இருந்து பல முறை மாநிலங்கள், மத்திய அரசு இந்த இரு அரசுகளுக்கிடையே இது போன்ற விவாதங்கள் இருப்பதை நான் கண்டுள்ளேன். இது புதிதல்ல. இது பல ஆண்டுகளாக உள்ளதுதான். நான் என்றைக்கு நான் பணியில் சேர்ந்தேனோ அன்றைக்கும் இந்த விஷயங்கள் இருந்தன, இன்றைக்கும் உள்ளன. இது ஒரு கூட்டாட்சி அமைப்பில் சகஜம் என்று தான் நான் சொல்ல வேண்டியுள்ளது. அடுத்த கட்டமா இந்த துறை சார்ந்த ஒதுக்கீடுகள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. குறிப்பா ரயில்வே துறை எடுத்துக்கிட்டோம்னா, தென்னிந்திய மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாங்க, ஆனால் இன்னும் நிதி அதுக்கு ஏற்ற அளவு ஒதுக்கப்படுவதில்லை. ஆனால் வேறு சில மாநிலங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கப்படுது அப்படிலாம் சொல்றாங்க. இது எப்படி ஒரு திட்டம் அறிவிச்சா அதுக்கேற்ற முறையில் பட்ஜெட்ல தானே இப்போ வந்தாச்சு, ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இல்லையே, ஏன் அப்படி? அதாவது ஒரு காலத்துல பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருந்தது ரயில்வேல. இப்ப கடந்த 4-5 ஆண்டுகளாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் மிக கணிசமான அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகையினால பட்ஜெட் இல்லாமை என்கிற ஒரு காரணத்தினால் எந்த திட்டமும் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது இல்லை. ஆனால் இன்னொன்றும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எந்த இடத்தில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றினால் எந்த இடத்தில் பயன் கிடைக்கும் என்று கேட்டால், தமிழகத்துக்கு நிலக்கரி தேவை, தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு தேவை. அந்த நிலக்கரி எங்கிருந்து வர வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து தமிழகத்திற்கு ரயில் போட்டால் தான் அந்த நிலக்கரி வரும். தமிழகத்தில் மட்டும் ரயில் போட்டு தமிழகத்தில் நிலக்கரி வராது. அதே போன்று தமிழகத்தில் உற்பத்தியாகும் தொழில் ரீதியான பொருள்கள் மற்ற மாநிலங்களில் விற்பனையாக வேண்டும் என்றால் இந்த தமிழகத்தில் மட்டும் ரயில் கட்டினால் விற்பனை ஆகாது. ஆகையினால ரயில் கனெக்டிவிட்டி என்பது ஒரு நேஷனல் அசெட். எங்கிருந்து எங்க கனெக்ட் பண்ணா எங்க பெனிஃபிட் வருதுன்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேணா சொல்லலாம், சென்னை ஸ்டேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா சென்னைக்கு நல்லது, தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல இம்ப்ரூவ் பண்ணா தஞ்சாவூருக்கு சொல்லலாம். இறுதியா இந்த பங்கீடு குறித்து ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்த புயல் நிவாரணம், வெள்ள நிவாரணம், இயற்கை பேரிடர் ஏதாவது ஒன்று, அப்போ அந்த சமயத்துல மாநிலங்கள் கேட்கிற தொகை ஒன்னா இருக்கு, ஆனா கிடைக்கிற தொகை இன்னொன்னா இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில் வரைக்கும் கொண்டு கேட்டுட்டு இருக்காங்க, 30,000 கோடி ரூபாய் வேணும் தமிழ்நாட்டுக்கு. புயல், வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம் வந்திருக்கு வட மாநிலங்களில், தென் மாநிலங்களில் அதோட ரொம்ப மோசமான பாதிப்பு இருக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க கேட்கிற தொகையிலும் மத்திய அரசு அளிக்கும் தொகையிலும்? இதுவும் நான் சொல்கிறேன், நான் பணியில் சேர்ந்து 37 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு தெரிந்து இந்த விவாதமும் ஒரு நிரந்தர விவாதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பல நிதி ஆணையங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர். தற்போது உள்ள அமைப்பு என்னவென்றால் SDRF என்று ஒன்று உள்ளது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். அதில் நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி மத்திய அரசு ஓரளவுக்கு அதில் பணத்தை போடுவது உண்டு.
மாநில அரசும் போடுவது உண்டு. ஓரளவிற்கு வரும் பேரிடர்களுக்கு அந்த நிதியத்திலிருந்து பணம் போகும். அதை தாண்டி பெரிய ஒரு பேரிடர் நேரிட்டால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்று ஒன்று உள்ளது. அதில் உள்ள பணம் முழுமையாக மத்திய அரசிலிருந்து வருகிறது. எந்த அளவுக்கு எஸ்டிஆர்எஃப்ல இருந்து கிளைம் பண்ணலாம், அதற்கு மேல போனா என்டிஆர்எஃப்ல இருந்து எப்படி கிளைம் பண்ணலாம், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் படி அப்ளிகேஷன் உள்துறை அமைச்சகத்தில் போய் சென்று அங்கிருந்து ஒரு குழு மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த குழு அந்த டேமேஜ் அசஸ் பண்ணி அந்த என்டிஆர்எஃப் கைட்லைன்ஸின் அடிப்படையில் எந்தெந்த மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு பணம் கொடுக்கலாம் என்று அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுப்பார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் பணம் கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. ஆனால் இதன் நிர்வாகம் நிதி அமைச்சகத்தில் இல்லை. இதன் முழு விவரங்கள் என்னிடம் இல்லை. அந்த பரிந்துரை வரும்பொழுது நாங்கள் அந்த நிதியை உடனடியாக நாங்கள் அதை கொடுத்து விடுகிறோம். பெட்ரோல் டீசல் விலை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக ஒரே அளவில் இருக்கு, குறைவும் இல்லை அதிகரிக்கவும் இல்லை. சில சமயங்களில் வந்து இது அதிகரிச்சிருமோன்ற அச்சம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்லையே குறைச்சிருக்கலாமே, இப்போ சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை எல்லாம் குறைஞ்சிருக்கேன், ஏன் அப்படி குறைக்கப்படவில்லை? ஏறாதது குறையாது. அதாவது நீங்க அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஏறும்போது ஏற்ற வேண்டும், இறங்கும் போது இறக்க வேண்டும். ஏறவில்லை என்றால் குறையாது, ஏனென்றால் அது ஏறவில்லை, அதனால குறையாது. அதாவது ஏறி இருந்தால் குறைந்திருக்கும். அது எந்த அளவில் இன்றைக்கு இருக்கிறதோ கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் அந்த காஸ்ட்டுக்கும் இன்னத்த பிரைஸுக்கும் சமமாக தான் இருக்கிறது. பல மைனர் பிளக்சுவேஷன் இருந்து கொண்டே இருக்கிறோம். உலகளாவிய பல சிக்கல்கள், பல கிரைசிஸ் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகையினால அது வந்து ஒரு ரெண்டு விதம் இதை பார்க்கலாம். ஒன்று, எப்போ அது மாறுகிறதோ அப்பெல்லாம் விலையை மாற்றலாம். ஆனால் மாற்றம் என்பது ஒரு புறமாக இருக்காது. ஏறும்போது ஏற்றி இறங்கும் போது இறக்கலாம். ஏறும்போது எவரும் இந்த கேள்வியை கேட்பதில்லை. அதாவது நீங்க ஏன் ஏற்றவில்லை, இதுவரை எந்த தலையங்கமும் நான் எந்த பேப்பர்லயோ ஈவன் பொருளாதார எக்ஸ்பர்ட்டும் என்ன கேட்கல. இவ்வளவு ஏறி இருக்கே, நீங்க விலையை மாத்தலையே, அந்த நஷ்ட ஈடு எங்க, யார் அந்த நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் என்று கேட்பதில்லை. அது சகஜம், நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அவ்வாறு ஈக்குவலைஸ் செய்ய வேண்டும். அந்த நிதி பற்றாக்குறை, அந்த இழப்பு, ஆயில் கம்பெனிஸிடம் பல இழப்புகள் இருந்தன. அந்த நேரத்தில் மத்திய அரசு ஒரு முடிவெடுத்து விலையை ஏற்ற வேண்டாம். உலகு சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மிக அதிகமாக போன பொழுதும் அதை அப்படியே ஒரே நிலையில் வைத்துக் கொண்டார்கள். பெட்ரோல் டீசல் விலையை பல இழப்புகள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. டீசலுக்கு ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா, டீசல்னால பிற பொருட்களோட விலையும் பாதிக்கப்படுதுன்றாங்க. குறிப்பா சமீபத்தில் உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் அதிகரிச்சு, அதனால விலையை குறைப்பதற்காக டீசல் விலை ஏத்தல, பல மடங்கு ஏத்திருக்கணும். ஏத்தாம மக்களை காப்பாற்றுவதற்காக டீசல் விலையை ஏத்தவில்லை. இந்த விலையேற்றத்துக்கான காரணம் என்ன? உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் விலையேற்றத்துக்கான இது நான் பணியில் சேர்ந்ததல்ல, நான் பிறந்ததிலிருந்து இது நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். அதாவது விலை ஏன் ஏறுகிறது, இறங்குகிறது. சந்தையில் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன், இந்த வித்தியாசங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய எம்எஸ்பியை வருடா வருடம் ஏற்றிக்கொண்டே போகிறோம். அது கட்டாயமாக காஸ்டிலும் அதன் விளைவுகள் இருக்கத்தான் இருக்கும். இறுதியா இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி எப்பவுமே ஏதாவது ஒரு சர்ச்சை அறிஞ்சிட்டு இருக்கு. அது தடை பண்ணணும், சில பேர் அதை அனுமதிக்கணும்னு சொல்றாங்க, சில பேர் அதுக்கு ஏன் வரி போடுறீங்க, அதனால அது சட்டவிரோதமானது இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய கருத்து, இப்போ உலக நாடுகளில் என்னென்ன நடக்குதுன்றதை பொறுத்து கிரிப்டோ கரன்சியோட நம்மளுடைய அரசோட கருத்து ஏதேனும் மாறுபட்டுருக்கா? கருத்து அது கரன்சி இல்லை, இதில் எந்த ஐயமும் இல்லை. கிரிப்டோ என்பது கரன்சி இல்லை. நீங்கள் பல பேர் இந்த நாணயங்களை சேகரித்து கலெக்ஷன் பண்ணுவார்கள், சில பேர் ஸ்டாம்ப் கலெக்ஷன் செய்வார்கள், சில பேர் ஆர்ட் கலெக்ஷன் வைத்திருப்பார்கள். அது போன்ற இது ஒரு பொருள். உங்களுக்கு பிடித்தால் நீங்க வாங்கிக் கொள்ளலாம், பிடிக்காவிட்டால் வித்துக் கொள்ளலாம், நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அது கரன்சி இல்லை. இந்திய ரூபாய் பொறுத்த வரைக்கும் இந்த 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் முழுமையா அது எல்லா நோட்டுகளும் திரும்பி வரல, சர்க்குலேஷன்ல இருக்கு, இன்னும் லீகல் டெனராவும் இருக்கு. 95% மேல வந்தாச்சு. அந்த 5% மிக குறைவான அளவு தான் இருக்கு.
ஏன் எதனால அது அது யார் வைத்திருக்கிறாரோ அவர்களைத்தான் கேட்க வேண்டும், ஏன் இன்னும் கொடுக்கவில்லைன்னு. பயந்து கொடுக்கவில்லையோ என்னவோ, கொடுத்தால் ஏதாவது பிரச்சனை வரும் என்று ஒளித்து வைத்திருக்கிறார்களா என்ன தெரியவில்லை. 2017 பழைய 1000 ரூபாய் நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகள் ஒழிக்கும். ஸோ அதோட தாக்கம் இப்போ ஏதாவது நமக்கு தெரியுதா, இல்லை அந்த தாக்கத்தை அதோட முடிந்து விட்டதா? அந்த நடவடிக்கையின் தாக்கம் முடிந்து விட்டது. இப்பொழுது அந்த நடவடிக்கையின் தாக்கம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த நடவடிக்கையின் காரணத்தினால் வருமான வரியில் பல நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு பல பேர் அந்த பணத்தை வங்கியில் செலுத்தி விட்டார்கள். ஆனால் யாரு செலுத்தினார், எவ்வாறு செலுத்தினார், அதை ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்கு எப்படி சென்றது, பேங்க் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடந்தது, இந்த விவரங்களை சேகரித்து வருமான வரித்துறையில் பல அனாலிசிஸ் எல்லாம் செய்து பல லட்சம் பேருக்கு நோட்டீஸ் எல்லாம் போய் அந்த நோட்டீஸுக்கெல்லாம் பதில் வந்து, அதுவும் இன்று வருமான வரி வருமானம் அதிகரித்ததற்கு இதுவும் ஒரு காரணம். அந்த நோட்டீசஸின் ஃபைனல் எஃபெக்ட், ஏன்னா இந்த ப்ரொசீஜருக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், நோட்டீஸ் போய் பதில் சொல்லி அதை வந்து அப்பீல் பண்ணி, இப்ப கிட்டத்தட்ட அதெல்லாம் செட்டில் ஆகி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு எடுத்த நடவடிக்கையின் பயன் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புதிதாக எந்த தாக்கமும் இல்லை. நிதித்துறை தொடர்பான பல்வேறு கருத்துக்களை, குறிப்பாக நிதி பகிர்மானம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.